கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். தினமும் ஒரு ஜெபத்தை நம்ம தியானிக்கிறோம். இந்த நாட்கள் எனக்கு ரொம்ப இன்பமான நாட்களாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை தியானிக்கிறது என்பது, அதன்படி ஜெபிக்கிறதுன்றது இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் என்னை கிட்டி சேரும்படியாக செய்கிறதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆண்டவரத்தில் கிட்டி போகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், இடைப்படுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஒரு ஆலயத்திற்கு 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். பரிசேயன் என்ன ஜெபம் பண்ணுறான் அப்படின்னா, ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல இல்லை ஆண்டவரே, இந்த அநியாயக்காரர், இந்த மாதிரியான பாவம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, பரிகாரர், இந்த மாதிரியான இல்லாமல் ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை மாதிரி மற்றவனை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து இந்த ஆயக்காரனை மாதிரி கிடையாது ஆண்டவரே, நான் கொஞ்சம் வித்தியாசம், நான் கொஞ்சம் பரிசுத்தம் ஆண்டவரே, நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் நான் தசமபாகம் கொடுக்குறேன், நல்லது பண்ணுறேன், எல்லாம் சொல்கிறான். அப்போ அதற்கு பிற்பாடு இந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான்னா, தூரத்தில் நின்று கொண்டு, கிட்ட கூட ஆல்டர்கிட்ட கூட வரல, தூரத்தில் நின்று கொண்டு அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே, என் பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். தன்னுடைய கண்களை மேலே ஏறெடுத்து பார்க்க துணியல அவனுக்கு. அவன் ரொம்ப தன்னை தாழ்த்தி தன்னுடைய மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். எவ்வளவு இதுதான் இந்த தாழ்மையான ஜெபம். இந்த தாழ்மையான ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். அவனும் தேவ சமூகத்தில் இருக்கிறவன், அவனும் கிறிஸ்தவன் தான், அவனும் ஆலயத்துக்கு வர்றவன் தான், அவனும் தசமபாகம் கொடுக்குறவன், அவன் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுறவன். ஆனால் பெருமை, எல்லாத்துலேயுமே பெருமை, தான் செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலையுமே பெருமை, உபவாசம் பண்ணுறதுலையும் பெருமை, தசமபாகம் கொடுக்குறதுலையும் பெருமை, தான தர்மம் பண்ணுறதுலையும் பெருமை, பரிசுத்தத்துலையும் பெருமை. பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாம் செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும், உபவாசம் பண்ணணும், அதில் பெருமை வந்துருச்சுன்னா அது போச்சு, எல்லாம் பண்ணுறதெல்லாம் போச்சு அது. ஆனால் இந்த ஆயக்காரன் தன் கண்களை ஏறெடுத்து, இவனும் இதெல்லாம் பண்ணியிருப்பான், இவனும் உபவாசம் பண்ணியிருப்பான், 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணியிருப்பான், இவனும் தசமபாகம் கொடுத்துருப்பான், இவனும் நல்ல பரிசுத்தமாக இருந்திருப்பான், இவனும் ஆண்டவருக்குள்ளே நல்லா. ஆனால் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி செபிக்கிற இந்த ஜெபம் ஏதோ சொல்லுது? அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான் என்று இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆண்டவர் தாழ்மையை விரும்புகிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கிருபை வேணும் அப்படின்னா தாழ்த்துங்க, தரை மட்டும் தாழ்த்துங்க. தாவீது சொல்கிற, ஆண்டவரே, ஒரு செத்த நாய் ஆண்டவரே, நான் ஒரு தெல்லுபூச்சி ஆண்டவரே, நான் ஒன்றத்துக்கும் விடாதப்பா, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டோம், நான் ஒரு தெல்லுபூச்சி, நான் ஒரு ஆண்டவரே செத்த நாய் அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் இன்றைக்கி தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்துலையும் ஆண்டவரே, இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் சொல்லி அதன் போலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.